ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 4 ஜூன் 2024. याद की विधि और धन की वृद्धि दोनों साथ साथ हो तब कहेंगे कर्मयोगी. நினைவுக்கான விதிமுறையும் மற்றும் செல்வத்தின் விருத்தியும் செல்வத்தின் வளர்ச்சியும் இரண்டும் ஒருங்கிணைந்து இருக்கட்டும், அப்பொழுதுதான் கர்மயோகி என்று சொல்ல முடியும். நினைவினுடைய விதிமுறை அத்தோடு சேர்ந்து செல்வத்தின் வளர்ச்சி, இது இரண்டுமே ஒன்றாக இருக்கட்டும், அப்போதுதான் கர்மயோகின்னு சொல்ல முடியும். தன் கி விருத்தி கே பீச்சே விதி கோ நஹி சோடு தேனா. ஒரு பக்கம் காசு பணத்தை அல்லது பொருளை விருத்தி செய்வதோடு கூடவே அதற்கான விதிமுறை என்ன? பாபா நினைவுல இருந்து அதை செய்யணும், அந்த விதிமுறையை விட்டுவிட வேண்டாம்னு சொல்றார். லௌகிக ஸ்தூல கர்ம கர்ம யோகி கி ஸ்டேஜ் மே பரிவர்த்தன் கரும். லௌகீக வாழ்க்கையிலே செய்யக்கூடிய ஸ்தூலமான செயல்களை கர்மயோகி என்ற நிலையில் இருந்து மாற்றிவிடுங்கள். அவ்வளோ வேலைகளை பண்ணுறோம், காலை கண் விழிச்சதுலேருந்து இரவு தூங்கும் வரைக்கும் லௌகீகத்தில் எத்தனையோ கடமைகளை பண்ணுறோம். அது எல்லாமே கர்மயோகி நிலையிலிருந்து செய்ய சொல்கிறாரு. சிறுஃபு கர்ம கர்னே வாலே நஹி லேக்கின் கர்மயோகி. வெறும் காரியங்களை செய்பவர்கள் மட்டும் இல்லாமல் கர்ம யோகியாக இருங்கள். ईश्वरीय सेवा में सदा निमित्त मात्र का मंत्र व करनहार की स्मृति का संकल्प याद रहे, करावनहार भूले नहीं. यही कर्मयोगी स्टेज है. इससे सदा निर्माण ही निर्माण करते रहेंगे. பாபா சொல்றார், எப்படி லௌகிக காரியத்தை பொறுத்த வரைக்கும் பாபாவினுடைய நினைவுல இருந்து செய்யும்போது, கர்மயோகி நிலையிலிருந்து செய்யும்போது அந்த வெறும் கர்மம் என்பது கர்ம யோகமாக மாற்றப்படுதோ, அதே போல ஈஸ்வரனுடைய காரியமான ஈஸ்வரிய சேவையிலேயும் சதா நான் ஆத்மா ஒரு கருவி என்ற உணர்வோட அந்த நினைப்புல இருந்து கொண்டு நான் செய்பவனாக இருக்கின்றேன், ஆத்மா என்ற நினைவோடு இருந்து செய்ய வைப்பவரான பாபாவை மறக்கக்கூடாது. இதுதான் கர்மயோகி ஸ்டேஜ் ஆகும். அதனால பாபா என்ன சொல்றார், இதன் மூலம் சதா அந்த பணிவுத்தன்மையோட இருந்துகிட்டு நல்ல ஆக்கப்பூர்வமான உயர்ந்த காரியங்களை செய்து கொண்டே இருப்பீர்கள். எப்படி? நான் ஆத்மா ஒரு கருவிங்கிற உணர்வுல இருந்து செய்கிறோம், அதே சமயம் ஆக்கப்பூர்வமான உயர்ந்த நற்காரியங்களை நாம செய்யறதுக்கு கருவியாக பாபா நம்மை பயன்படுத்துவார். அந்த செய்பவர் செய்ய வைப்பவர் யார் என்ற நினைவுல இருந்து செயல்களை நாம செய்வோம். இன்னைக்கு முழுக்க நாம கராவன்ஹாரான செய்ய வைப்பவரான பாபாவினுடைய நினைவிலிருந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்வோம். அப்ப கர்மயோகி ஆத்மா என்ற நிலையை அனுபவம் பண்ணுவோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.